இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கருங்காலியில குபேர எந்திரம். கருங்காலியில குபேர எந்திரம் நம்ம பயன்படுத்துறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்க்கலாமா? வாங்க. குபேர எந்திரம். இந்த குபேர எந்திரத்துல பாத்தீங்கன்னா குபேரரோட நம்பர்ஸ் எல்லாம் பதிச்சிருப்பாங்க. இந்த குபேர எந்திரம் பயன்படுத்துறதுனால என்ன பலன் பாத்தீங்கன்னா, நாள்பட்டு இருக்க கடன் பிரச்சனை உங்களுக்கு முடிவுக்கு வருங்க. அத கடனை அடைக்கிறதுக்கான வழிகள் ரிலீஸ் ஆகும். நீங்க வீடு கடன்ல வாங்கிருக்கீங்க, வெளியில கிரெடிட் வாங்கிருக்கீங்க, பிள்ளைங்க படிப்புக்காக வாங்கிருப்பாங்க, நிறைய கல்யாணத்துக்காக வாங்கிருப்பாங்க. எந்த மாதிரி கடன்கள் நமக்கு இருந்தாலும், பிசினஸ் ரீதியா கடன் இருந்தா நம்ம பிசினஸ் பிளேஸ்லயும் இந்த மாதிரி நம்ம தீபம் ஏற்றி வழிபடலாம். சோ இந்த எந்திரத்து மேல நீங்க எந்த தீபம் ஏத்த போறீங்களோ, காமாட்சியம்மன் விளக்கோ இல்ல குபேர விளக்கோ, நீங்க எந்த மாதிரி விளக்கு வைக்க போறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. சோ இந்த மாதிரி இந்த எந்திரத்து மேல நீங்க விளக்க வச்சு இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபடும் போது பாத்தீங்கன்னா நாளடைவுல உங்க கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும். இப்படி வழிபடுறதுனால உட்கார்ந்த இடத்துல வந்துருமானா கண்டிப்பா